வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ சபிதா ராயை பற்றினோடது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சபிதா ராயை பற்றின ஒரு வீடியோ யூடியூப், டிவி மற்றும் சோசியல் மீடியாக்களில் வெளியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டு வந்து ஒரு ஒரு ஆளோட சண்டை போடுற மாதிரி. ஸோ எதுக்குன்னே தெரியல. பட் பல கான்ட்ரவர்சிஸ் அந்த ஃபைட்டை பற்றின வீடியோவை பற்றி. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஆள் வந்து சுகுமார், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேனேஜர். ஸோ அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆச்சாம். அதுக்காக அந்த அந்த சமயத்தில் வந்து ரூ. 20,000 கடனாக வாங்கியிருக்காங்க சபிதா ராய் கிட்ட. பட் பலமுறை சபிதா ராய் அதை கேட்டும் அவர் திருப்பி தராததுனால அன்னைக்கு கொஞ்சம் ஹார்ஷாக ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போயிருக்கு. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃப், அன்னைக்கு சுகுமாரோட ஒய்ஃப் வந்து ஊரில் இல்லைன்னு தெரியும், நீங்கள் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். ஸோ அதனால் அவர் அங்கே போயிருக்காங்க, அவங்க அங்கே போயிருக்காங்க. பட் இந்த ஃபைட் வந்து 7 மணிக்கு நடந்ததாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு ஆள் வந்து அந்த ஃபைட்டை வீடியோகிராஃப் ஃபோட்டோ எடுத்து, ஸோ மற்ற சேனல்ஸில் அதை ரிலீஸ் பண்ணி அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்காக இப்படி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டதாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை போலீஸ்கிட்ட ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, சுகுமார் அங்கிளை வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் அஸ். ஸோ இப்போ அன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு நடந்ததை நைட்டு நடந்ததா இப்படி திருச்சி பேசுகிறதுல ரொம்ப கவலையாக இருக்கிறதாகவும், சோசியல் மீடியா இதை பற்றி தப்பாக எதுவும் வீடியோ எதுவும் ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.